Students, next let's see the question number 11. A circular metallic plate of radius 8 cm and thickness 6 mm is melted and molded into a pie. So pie is nothing but a sector of circle with thickness. So pie na enna? A sector of circle with thickness. Okay va? So pie of radius 16 cm and thickness 4 mm. Find the angle of the sector. That is இந்த பை இன்னும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே, ஸோ இதோட ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதான் அந்த சம் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு இதை வந்து டயக்ராமேட்டிக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பீஸா எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். பட் வந்து அதை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 3 pieces 4 pieces அந்த மாதிரின்னு கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு பீஸும் தான் என்னது ஆக்சுவலாக செக்டார். ஸோ இப்போ இது ஒரு செக்டார், அப்புறம் இது ஒரு செக்டார், இது ஒரு செக்டார். ஸோ இந்த மாதிரி இப்போ இதில் வந்து ஒரு 5 செக்டார்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளில் ஒரு 5 செக்டார்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ செக்டார்னா என்னென்னு புரிஞ்சதில்ல. சர்க்கிள்னா இந்த ஃபுல் ஷேப்பு, செக்டார்னா இந்த கட் பண்ண பீஸ். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கொஷினில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிளேட்னாலே இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் தானே. ஸோ இப்போ அதெல்லாம் எப்படி இருக்கும்? 3 dimensional இருக்கும். நம்ம ஸ்பேஸில் வந்து சம் வால்யூமும் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் 3 dimensional ஃபிகர்ஸ்லாம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு 3 dimensional ஃபிகராக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதான் வந்து அந்த சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட். ஓகேவா? ஸோ இதோட ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8 cm கொடுத்துருக்காங்க. திக்னஸ்னால் என்ன? இதுதான் திக்னஸ். ஓகேவா? ஸோ இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 6 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஷேப்போட மெஷர்மெண்ட்ஸு. இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதை மெல்ட் பண்ணி மோல்டு பண்ணி இன்னொரு ஷேப்புக்கு மாற்ற போகிறாங்க. அப்போ வந்து ஷேப் ரீஃபார்ம் ஆகுது. ஓகேவா? என்னவா மாறுது? பையாக மாறுது. ஸோ பை மீன்ஸ் செக்டார். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல செக்டார், அதுதான் பை. ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஃபுல் ஷேப்பாக இல்லாமல் இதில் வந்து சம் பீஸ் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு செக்டாராக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதை இந்த பீஸுக்காக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதோட ரேடியஸ் என்னவாக இருக்குது? 16 cm இருக்குது. திக்னஸ் விச் மீன்ஸ் இந்த 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 மெஷர்மெண்ட். ஓகேவா? அது என்னவாக இருக்குது? 4 mm இருக்குது. கிளியரா? ஸோ இப்போ ஒரு சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட்டை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைக்கு மாற்றிட்டோம். ஓகேவா? இப்படி மாற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 2 ஃபிகர்ஸ்க்கும் இந்த ஸ்பேஸில் ஆக்குப்பை பண்ணுற வால்யூம்ன்றது சேமாக தானே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கெட் இருக்குது. அந்த பக்கெட்டில் வந்து அதை எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டரை ஹோல்டு பண்ணும் அந்த வால்யூம் சொல்லலை. இப்போது இந்த 3 dimensional ஃபிகர் இருக்குல்ல, இது வந்து ஸ்பேஸில் வச்சுருக்கோன்னா அந்த ஸ்பேஸில் சம் வால்யூம் இதை ஆக்குப்பை பண்ணியிருக்கும்ல, அந்த வால்யூம் பற்றி தான் பேசுகிறோம். ஓகேவா? இந்த வால்யூம் வேறு, இந்த வால்யூம் வேறு. இந்த வால்யூம்ன்றது வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ தண்ணி ஊற்றலாம், அவள் தான் வந்து இந்த வால்யூம் ஆஃப் த பக்கெட் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? பட் இது வந்து என்னென்னா, இந்த 3 dimensional ஃபிகர் இருக்குல்ல, இது வந்து ஸ்பேஸில் எவ்வளோ வால்யூமும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, அதுதான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்லாம் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட வால்யூமும் சேமாக தான் இருக்க போகுது. பிகாஸ் அவங்க இந்த சர்க்குலர் பிளேட்டை வந்து மெல்ட் பண்ணி மோல்டு பண்ணி ஷேப்பை மட்டும்தான் ரீஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஷேப் மாறுறதுனால அதோட வால்யூமில் சேஞ்சஸ் நடக்காது. கிளியரா? ஸோ இப்போ இதோட வால்யூமும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கான்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் V1 வச்சுக்கோங்க, இதோட வால்யூமை V2ன்னு வச்சுக்கோங்க. V1னும் V2வும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை எழுதிக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட். Let it be R1. ஓகேவா? ஸோ R1ஓட வேல்யூ என்னது? 8 cm. தென் திக்னஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ திக்னஸ் ஆஃப் த சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட், let it be T1. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ என்ன? 6 mm. ஸோ இதை நம்ம சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? விச் கேன் பி ரிட்டன் as 6/10 cm. ஓகேவா? மில்லிமீட்டரை சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணோன்னா டிவைடட் பை 10 பண்ணணும். கிளியர்? ஸோ இப்போ அடுத்து இந்த பை இருக்குல்ல, அதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம். ரேடியஸ் ஆஃப் பை, ஏன்னா ப்ராக்கெட்டில் வந்து செக்டார்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட ரேடியஸ் என்னது? லெட் இட் பி R2. ஓகேவா? R2ன்னு வச்சுக்கலாம். R2ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 16 cm. தென் திக்னஸ் ஆஃப்
the pi, that is the sector. Let it be T2. ஓகேவா, இதோட மெஷர்மெண்ட் என்ன 4 mm. ஸோ 4 mm எப்படி சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம், ஜஸ்ட் டிவைட் இட் பை 10, 4/10 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதிக்கிட்டோம், அதாவது R1 T1 R2 T2. ஓகேவா, இப்போ நம்ம அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட்டோட வால்யூம் என்ன, தென் இந்த செக்டாரோட வால்யூம் என்ன, ரெண்டுத்தையும் ஃபைண்ட் பண்ணி ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஈக்குவேட் பண்ணால் நமக்கு யார் கிடச்சிருவா, ஆங்கிள் ஆஃப் த செக்டார் கிடச்சிருவா. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப், இந்த எல்ஹெச்எஸில் எழுதிக்கோங்க, வால்யூம் ஆஃப் சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட், that is V1 is equal to volume of the sector, இல்லைனா பை, எதனால ஒன்று தான். ஓகேவா, that is V2, இதை V2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ we know that V1 is equal to V2. ஸோ இப்போ நம்ம V1 கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட். ஓகேவா, ஸோ சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட்னா என்ன ஷேப்பில் இருந்ததுன்னு பார்த்தோம், இந்த மாதிரி சம் ஷேப்பில் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ விச் மீன்ஸ் சிலிண்டர். ஓகேவா, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் தான். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன, πr²h. ஸோ இப்போது πr²h, இங்கே வந்து ஆருக்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், R1ன்னு வச்சுக்க போகிறோம். பிகாஸ் நம்ம சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட்டை வந்து நம்ம எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் 1ல் எடுத்துக்கிறோம், செக்டாரை வந்து எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் 2ல் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போது இங்கே வந்து R1ன்னு வச்சுக்கலாம், இதை πr1². இங்கே ஹச்சுக்கு பதிலாக தான் என்ன வேரியபிள் இருக்குது, T இருக்குது. ஸோ ஓகேவா, ஸோ அப்போ Tஏ யூஸ் பண்ணிக்கலாம், T1 πr²h. ஓகேவா, அந்த ஃபார்முலா தென் இட் கேன் பி ஈக்குவேட்டட் டு பி வால்யூம் ஆஃப் த பை. ஸோ அப்போது எனக்கு இப்போ வந்து இந்த சிலிண்டர் வந்து ஃபுல்லாக இருக்க போதில்லை, இந்த சிலிண்டரில் சம் பார்ட்டை நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த சிலிண்டரில் சம் பார்ட்டை கட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2D இமேஜ் வச்சுக்கோங்களேன், இதான் வந்து ஃபுல் சர்க்கிள்னா, இப்போ நம்ம செக்டார்னு எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், இது வந்து ஏரியா வந்து πr²ன்னு போட்டோம், இதோட ஏரியாவை எப்படி எழுதுவோம், θ/360 இன்டூ πr²ன்னு எழுதுவோம். இது வந்து 2 டைமென்ஷனில். அதே மாதிரி தான் இப்போ 3 டைமென்ஷனில் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூமுக்கு நம்ம எழுத போகிறோம். வால்யூம் ஆஃப் த ஃபுல் சிலிண்டர் என்னது, πr²h. ஓகேவா, ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த செக்டர் என்னன்னா, ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு θ/360 மட்டும் போட்டுக்கோங்க, θ/360 இன்டூ πr²h ஃபார்முலா தான். ஸோ இப்போ பை R²க்கு பதிலாக இங்கே R2²ன்னு எழுதிக்க போகிறோம். ஓகேவா, தென் ஹச்சுக்கு பதிலாக இங்கே என்ன எழுத போகிறோம், T2ன்னு எழுத போகிறோம். கிளியரா, ஸோ இங்கே என்ன ஃபார்முலா இருக்குது, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன, πr²h. ஸோ நம்ம இந்த வேரியபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கிட்டோம். ஓகேவா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த செக்டார். ஸோ வால்யூம் ஆஃப் த செக்டார் என்ன மீனிங்கு, ஜஸ்ட் முன்னாடி ஒரு θ/360 மட்டும் போட்டுக்கோங்க, அந்த சிலிண்டரோட வால்யூமுக்கு முன்னாடி θ/360 போட்டுக்கோங்க. பிகாஸ் இங்கே செக்டார்னா என்ன, இந்த ஃபுல் சிலிண்டரில் சம் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ அப்போ θ/360 இன்டூ πr²h அந்த ஃபார்முலா அது. ஓகேவா, ஸோ அப்போது இதை ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே பை கேன்சல் ஆயிருமா, இங்கேயும் பை கேன்சல் ஆயிரும். தென் வேறு என்னென்னலாம் பண்ணலாம், இங்கே பாருங்கள் R1². இப்போ நம்ம வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். R1² மீன்ஸ் 8². ஸோ இப்போ 8² இன்டூ T1 என்னது 6/10 எடுத்துருக்கோம், இன்டூ 6/10. ஓகேவா, ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவ்வளோதான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்தது, θ/360 டிகிரி இன்டூ R2² இன்டூ T2. R2² என்னது இங்கே 16². ஸோ இப்போ 16² இன்டூ T2 என்ன, T2 வந்து 4/10. ஓகேவா, ஸோ நம்ம ரெண்டு சைடுமே ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கிட்டோம். ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 8² மீன்ஸ் 64. ஸோ இப்போ 64 இன்டூ 6 இன்டூ 10 இஸ் ஈக்குவல் டு θ/360 டிகிரி இன்டூ 16²னா 256 இன்டூ 4 இன்டூ 10. ஓகேவா, ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இதில் என்ன அன்னோன், தீட்டா மட்டும்தான் அன்னோன். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் கடைசியில் எனக்கு தீட்டாவோட ஆன்சர் கிடச்சிரும். கிளியரா, இப்போ பாருங்கள், இந்த தீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அதை வந்து ஒன் சைடு தனியாக வச்சுக்கோங்க, ரிமைனிங் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போகணும். ஓகேவா, ஸோ இப்போ இன்னொரு சைடில் ஆல்ரெடி இது இருக்குது, அதை எழுதி வச்சுக்கோங்க. 64 இன்டூ 6/10 ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பார்ட் எல்லாமே நம்ம இந்த சைடு கொண்டு போகிறோம். தீட்டா மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடில் வரப்போகுது. ஓகேவா, ஸோ பாருங்கள், இந்த பை 360 இருக்குல்ல, அது அங்கே போகும்போது என்னவாகும், நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ இப்போ இன்டூ 316 ஆகிடும்.
ஓகேவா. தென் இங்கே 256ன்றது நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே போனால் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ அப்போ இன்டூ 1/256 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் 4/10 இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் 10/4 ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன கான்செப்ட், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நியூமரேட்டரில் இருந்தால் இங்கே போகும்போது டினாமினேட்டருக்கு போயிடும், இங்கே டினாமினேட்டரில் இருந்தால் இந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அப்போ இதான் விஷயம். இப்போது இதை நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 10 கேன்சல் பண்ணிடலாமா. தென் வேறு என்ன, இங்கே 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம், அது 1 டைம் போகும். 64 வந்து 16 டைம்ஸ் போகும். ஓகேவா. ஸோ இப்போ வேறு என்னென்னலாம் இருக்குது, அகைன் இங்கே பாருங்கள் 16 ஸ்கொயர் தானே 256, அப்போ இது 1 டைமு, இது ஒரு 16 டைம்ஸு. ஓகேவா. ஸோ அப்போது ரிமைனிங் நியூமரேட்டரில் என்னென்ன இருக்குது, 6 × 360 டிகிரி இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு 16 இருக்குது. கேன்சல் பண்ணிக்கலாமா இன்னும் கொஞ்சம், இந்த 3 டைம்ஸ் ஆகும், இதை கேன்சல் பண்ணால் 8 ஆகிடும். ஓகேவா. ஸோ அப்போது 3 × 360 டிகிரி இருக்குது, கீழே டிவைடட் பை 8 இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போது இதை 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம்ல, 360 32 வந்து 4 டைம்ஸ் போகும். தென் எக்ஸ்ட்ரா ஒரு 40 இருக்குது, அது 5 டைம்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ 45 டிகிரி. 3 × 45 டிகிரினா என்ன அர்த்தம், 45 90 135 டிகிரி. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ தீட்டாவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. தீட்டா ஆன்சர் என்ன, 135 டிகிரி. ஸோ விச் மீன்ஸ் இதை 135 டிகிரின்னு சொல்லலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியனுக்கும் சொல்லலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் 135 டிகிரியை இன்டூ π/180 பண்ணால் ரேடியன் மெஷரும் கிடச்சிரும். ஸோ இப்போது இதை வந்து நம்ம 45 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 45 டேபிளில் இது ஒரு 3 டைம்ஸு, இது ஒரு 4 டைம்ஸ், விச் இஸ் நத்திங் பட் 3π/4. ஓகேவா. ஸோ we are getting the angle of sector to be, that is the theta value to be 3π/4 radians.